என்ன இவ்வளோ சிரிச்சுட்டு இருக்க? இவ்வளோ ஜாலியா இருக்க? நான் ஒரு நகைச்சுவை பார்த்தேன். அது என்னாலே மறக்கவே முடியல. இப்போ கூட சிரிப்பு சிரிப்பா வருது. நகைச்சுவைக்கே ஒரு பவர் தான். வா, நம்ம இன்னும் சிரிக்கலாம். சிரிப்பர் கம்பெனிக்குள்ள தென்னாலி டிராமாவை பார்க்கலாம். வா. அரசவையில் இன்று ராஜா இன்னும் வரல. ஆட்ட போற ஆட்டா. என்ன சாரே മനസ്സിലായോ? அமைச்சரே, இன்று நம் நாட்டில் ஏதாவது செய்தி உள்ளதா? இவன் தெரிஞ்சு என்ன பண்ண போறான்? இல்ல இல்ல, எல்லாம் நல்லா போகுது. இன்று தெனாலிராமன் அரசவைக்கு வரவில்லையா? ஆமாண்ணா, தெனாலிங்க வர தர்பக்கும் வர தகவல் சொல்லல. ஒரு விஷயம் அண்ணா, நான் போய் தகவல் பார்த்துட்டு வரேன். இங்கேயே யாருக்கும் வேலை இல்லைன்னா தென்னாலி வந்து என்ன பண்ண போறான்? மன்னா, எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. தென்னாலி அவன் குழந்தையை எப்படி சமாதானம் படுத்துன்னு தெரியாம அங்கே இருக்கான். என்ன தைரியம் இந்த தெனாலிராமனுக்கு! தன்னை அறிவாது என்று சொல்லும் அவனுக்கு ஒரு குழந்தையை சமாதானம் படுத்த முடியவில்லையாம். இப்போ தெனாலிராமன் இங்கே வர வேண்டும், இல்லைன்றால் கட்டி இழுத்து வாருங்கள். மன்னா, மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். என் 3 வயது குழந்தை அழுது கொண்டே இருந்தது. என்னால் சமாதானம் செய்ய முடியவில்லை. ஆனால் தாமதம். உன்னால் குழந்தையை கூட சமாதானம் படுத்த முடியவில்லையா? நான் நடந்ததை சொல்கிறேன், கேளுங்கள். காலையில் எழுந்ததும் என் குழந்தை ஒரு கரும்பு சாறு கேட்டது. நான் ஒரு கோப்பையில் கொடுத்தேன். கோப்பை உள்ள சாறு கொட்டி மீண்டும் கோப்பை போல சொல்லி ஆரம்பித்தது. சமாதானம் செய்ய நேரம் ஆனது. ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த முடியாது உன்னை அரசாய் புலர் என்று சொல்லவே வெட்கமாக உள்ளது. உலகிலேயே கஷ்டமானது என்ன தெரியுமா? அழகிய குழந்தையை சமாதானம் செய்வதுதான். நான் சிறு குழந்தையாக மாறி அழுகிறேன். முடிந்தால் என்னை சமாதானப்படுத்துங்கள். எனக்கே சவாலா? பார்க்கலாம். என்று சொல்லு. எவ்வளோ அழகா சமாதானப்படுத்தேன். இதாக்கா, நான் பண்டு வச்சு விளையாடு. எனக்கு பண்டு வேண்டாம். ஒரு பானை எடுத்து வாருங்கள். இந்த அமைச்சரை பணிக்குள் போக சொல்லுங்கள். ஐயோ, என்னால் பனைக்குள்ளே போக முடியாது. என்னால் பனைக்குள்ளே போக முடியாது. நான் கதை ஜோக் சொல்லட்டுமா? எனக்கு எந்த படிப்பு ரொம்ப பிடிக்கும்? அதை போய் எழுதிட்டு கேளுங்கள்.
இருக்கிறேன் மன்னா. குழந்தாய், உன் பள்ளியில் எப்பதான் உனக்கு விடுமுறை விடுவாங்க? அதை போய் ஆசிரியரிடம் கேளுங்கள். நான் வரேன் அக்கா, நான் உங்க நீச்சல் கற்றுக் வைக்கவா? தரையில் வீசி எப்படி அடிக்க முடியும்? நம்ம வேணா பாட்டு போட்டு ஆடலாமா? நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். அழுகிற குழந்தைக்கு என்ன பாட்டா போடுங்க? குழந்தைக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பாட்டை போடுங்கடா. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி முழுகி அழுதுருச்சு. அம்மா வந்து கொஞ்சினதோ சிரிச்சிருச்சு. நான் வேணா உங்களுக்கு ஒரு கதை சொல்லத்தாக்கனா. ஒரு நாள் ஒரு பாட்டி வந்து மரம் சுத்திருந்தாங்க. எனக்கு கதை வேண்டாம், எனக்கு கதை பிடிக்கவில்லை. எதுவுமே வேணாம்னா இப்ப என்ன செய்வது அமைச்சரே? கைபேசியை கொடு. ஒரு வழியாக குழந்தையோட வாழ்க்கை நின்றது. ஆனால் இது நல்ல பழக்கமில்லை. அமைச்சர்களே, ஒரு நல்ல யோசனை கூறுங்கள். எனக்கு ஒரு யோசனை இருக்கு மன்னா. பெற்றோர்களை பார்த்துதான் குழந்தைகள் எல்லாமே கற்றுக்கொள்கிறார்கள். பெற்றோர்கள் தொலைபேசி மற்றும் தொலைக்காட்சியை குறைச்சிட்டு குழந்தைகளோட விளையாடினால் குழந்தைகளும் அதே செய்வார்கள். ஆமாம் மன்னா, மாணவர்கள் நம் நாட்டின் தூண்கள். அவர்களுக்கு இந்த விழிப்புணர்வை பெற்றோர்கள் கொண்டு வர வேண்டும். இனி கைபேசியை தேவைக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று கட்டளை இடுகிறேன். இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இன்று நடித்த குழந்தைகள், நம்மளை சிரிக்க வைத்த குழந்தைகள் ஒன்றொன்றாக அறிமுகப்படுத்துகிறேன். ராஜாவாக நடித்தது துஷ்யந்த், தெனாலியாக அத்யுத், பெண் அமைச்சர்களாக ஸ்ரீகா, சாரா, சஞ்சனா மற்றும் அமைச்சர்கள் நிக்கோலஸ், ஜேடன். இவர்களுக்கு துணையாக இருந்த பெற்றோர்கள் கிருத்திகா, உஷா, ரசிகா, கீர்த்தனா, திவ்யா, நாகேஸ்வரியா. நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. தேங்க்யூ. அடுத்தது நடன சூறாவளிகள். இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நமக்கு வந்து பிரேக்குங்க. சமோசா, டீ எல்லாம் கொடுக்குறாங்க, போய் வாங்கிக்கோங்க. 4 மினிட்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் போங்க. 20 மினிட்ஸ் தான் ஷார்ப்பாக. அதுக்கப்புறம் அடுத்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். கொஞ்சம் ரெக்வஸ்ட்டு, டீ, சமோசா எந்த ஃபுட்டையும் கொண்டு வராதீங்க உள்ள. முடிச்சுட்டு சீக்கிரம் வாங்க. எல்லா பக்கமும் வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பவர் பேக்காக ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 10 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. டீச்சர்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, கிட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே, டான்ஸ் இருக்குது, அப்புறம் டீச்சர்ஸ் அப்ரிசியேஷன் இருக்குது. ப்ளீஸ் ஒரு 20 மினிட்ஸில் வந்துடுங்க. இந்த ஒரு ப்ரோக்ராம் மட்டும் முடியுது.